ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பிரதீப் ரங்கநாதனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பிரதீப்பை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முதல் படம் டைரக்ட் பண்ண முதல் படமான கோமாளி படத்தில் 100 நாள் ஓட வச்சு சரியான ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரி கொடுத்தவர். ஸோ அடுத்த படமாக அவரே ஹீரோவாக நடித்த லவ் டுடே பற்றியும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை ஏஜேஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவருடைய அடுத்த படம், அதாவது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் சிவன் கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ எல்ஐசி அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த படமாக நம்ம ஏஜேஸோடைய தயாரிப்பில் அஸ்வத் மாரிமுத்தோட இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு படம் நடிக்க போகிறாரு. ஆமாங்க. ஸோ அதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம பிரதீப் ரங்கநாதனும் நம்ம அஸ்வத் மாரிமுத்துவும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத சூப்பராக இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து காலேஜில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போது சும்மா அந்த வழியாக நடந்து வந்த பிரதீப்பை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாரோம். ஸோ அதுவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் ஒன்று நம்ம பிரதீப் அவர்களே சொல்கிறது மூலிமா சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, கன்ஃபார்ம் போய் பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு படமாக பிரதீப்புக்கு அமைய நான் வாழ்த்திக்கிறேன். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள அப்டேட். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை பாய்.